வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம YAMAZUMI அதை பற்றி பார்க்கலாம். YAMAZUMI அப்படிங்கிறது ஒர்க் லோட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இதை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைக்கிள் டைம் அண்டு டேக் டைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். சைக்கிள் டைம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆகிற டைமை தான் வந்து சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டேக் டைம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் எவ்வளோ வேகத்தில் ஒர்க் பண்ணணும், அதாவது அந்த சைக்கிளை எந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், அதாவது டார்கெட் டைம், அதை தான் வந்து டேக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் ஆப்ரேட்டர் 4 ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த 4 ஆப்ரேட்டருக்கும் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் டைம் ஆகும். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒர்க் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் ஆப்ரேட்டர்ஸோட ஒர்க் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதை நாம் செக்ரிகேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஒர்க் சீக்வன்ஸ் வருது. ஒன்று பிக் அண்ட் பிளேஸ் த பார்ட்டு, சிசிலிங்கு, பிளேஸ் இன் ஆங்கர், அசம்பிள் த பிளகு. இதே மாதிரி 4 ஆப்ரேட்டருக்கான டைமையும் நாம் தனித்தனியாக வந்து ஸ்டடி பண்ணி எடுக்கிறோம். இதில் ரெட் கலரில் 2 ஆக்டிவிட்டி இருக்கும், க்ரீன் கலரில் 2 ஆக்டிவிட்டி இருக்கும். ரெட் கலர் அப்படிங்கிறது வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீனில் இருக்கிறது வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி அப்படின்னா இந்த ஒர்க்கால் அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு வேல்யூவுமே ஆட் ஆகாது, ஆனால் அந்த வேல்யூவை பண்ணி ஆகணும், அந்த ஒர்க்கை பண்ணி ஆகணும். அதுக்கு பேர் தான் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் அந்த வேலையால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ வந்து ஆட் ஆகும், அதுதான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஸ்டடி பண்ண டைமை இந்த மாதிரி ஒரு பார் சார்ட்டில் வந்து நாம் காட்டலாம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஆப்ரேட்டரோட ப்ராசஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸில் டைமை போட்டு அந்த பாரை வந்து நம்ம ஸ்டடி பண்ண டைம் படி வந்து செக்ரிகேட் பண்ணி அதில் போடுறோம். அதில் க்ரீனு ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து அதே மாதிரி டேக் டைம் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதை பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட ஒர்க்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ஒர்க்கு டேக் டைமுக்குள்ளே இருக்கா, கண்டிப்பாக கஸ்டமர் டிமாண்டை நம்மளால் மீட் பண்ண முடியுமா இந்த ப்ராசஸில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராசஸில் எவ்வளோ நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி இருக்குது, எவ்வளோ வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக வந்து இதை கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து YAMAZUMI சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த விசுவலைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை லீன் மேனுஃபேக்சரிங் டூலில் விஷுவல் ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் இதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து YAMAZUMI சார்ட் ஆர் ஒர்க் லோடு சார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.